கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. சரி, நல்ல விஷயம் தானே. வயிற்றுல ஒரு புழு ஒரு பூச்சி. எங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல, உனக்கு எவ்வளவு புழு பூச்சி வேணும்? புழு பூச்சி தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணிவிட்டேன். அப்புறம் அவன் தான் நல்லா விளையாடுவான். அப்புறம் எங்கேயாவே விளையாண்டேன். ஏண்டி 3 மாசமா கபடி கபடின்னு வர்றேன். சரி, தொடுறேன் போயிடுறேன். ஐயோ, நிலைமை மோசமா. என்னைக்கா ஒரு நாளைக்கு ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு பாக்குறேன். அவனை அடிச்சா வாடல. ஏன் நீ என்னைக்கா ஒரு நாளைக்கு நானாச்சு ரைடு ஒரு 2000 போக வேண்டியானே? வேணான்ட்டேன். ஏன் நீனாச்சும் வாடா வந்து நடுவுல ஒரு போனஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு லாபியில காலை வச்சு ஆளு அவுட் ஆயிட்டேன். கொடுமையே. அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணேன். அது பிரச்சனை ஏதாவது என்னைய கொள்ள பாத்துட்டாரு. ஏண்டி ஒன்னாடி கொள்ள பார்த்தாண்டா? 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். சரி, கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பாக்குற மாதிரியே அவன் படுக்கு சிமெண்ட குழப்பி சாந்து சட்டியை தூக்கிட்டான் கரணையோட. இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன். நீ என்னடி படுத்து எப்படி படுத்த? ஒரு சைஸ் இப்படி படுத்து கிடந்தேன். மட்டம் அவன் படுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்புன்னு அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்குனியா மட்டப்பழையில 4 சாத்துனால வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும். அப்புறம் என்ன பண்ண? அவரையும் டைவர்ஸ் பண்ணி வீட்டுல சும்மாதான் இருந்தேன். பத்தினி தெய்வம். அப்புறம் என்ன பண்ண? எங்க அப்பா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்ணி பொண்ணு நீ தனியா இருக்க கூடாது. இன்னும் கண்ணி வழியில கப்பு கலடல கோன்பால் ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம கிடக்கு. சரி, சைக்கிள் கடை வச்சிருந்துருப்பேன் போல இருக்குங்க அப்பே. அவன் தான் சொன்ன உனக்கு ஒரு மாப்பிள்ளை வாத்திருக்கேன்னு. யாரு மாப்பிள்ள? அவன் இந்த பாம்பாட்டியா. பாம்பாட்டினா பாம்பை வச்சு வித்த போல அவன் அவனை வச்சு